வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு ஒரு அழகான கதையை பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல சூரிய வெளிச்சத்தால பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் அப்படியே மின்னிக்கிட்டு இருந்துச்சாம். ஒரு ஓரத்துல நதியோட சிறு சிறு சத்தமும் பறவைகளோட ஒலியும் பல விலங்குகளோட சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சாம். அப்படி ஒரு அழகான காட்டுக்குள்ள ஒரு ரிஷி வாழ்ந்து வந்தாராம். அந்த ரிஷி அந்த காட்டுக்கு நடுவுல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த ரிஷிக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சாம். அது என்ன வழக்கம்னா, அவர் எப்பெல்லாம் தவம் செஞ்சு முடிச்சு கண் விழிச்சு பார்க்கறாரோ, அவருக்கு எதிர்த்தாப்புல எந்த உயிரினம் இருக்கோ அந்த உயிரினத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். அதுதான் அவரோட வழக்கம். அந்த ரிஷியும் ஒரு நாள் தவம் செய்ய போறாரு. பல நாட்கள் கழிச்சு கண் விழிச்சு பாக்குறாரு. இப்ப அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு எலி பயந்து போய் நின்னுகிட்டு இருந்துச்சாம். அவருடைய வழக்கம் என்ன? தனக்கு எதிர்த்தாப்புல எந்த உயிரினம் இருக்கோ அதுக்கு நல்லது செய்யணும் இல்லையா? சரி, நம்ம இந்த எலிக்கே ஏதாவது நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு அந்த எலிக்கிட்ட போய் கேட்டாராம். எலி எலி, ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற? என்கிட்ட சொல்லேன், என்னால ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு ரிஷி சொன்னாராம். அந்த எலி சொல்லுச்சான், சாமி சாமி, என்னைய ஒரு பூனை துரத்திக்கிட்டு வருது, அதான் பயந்து போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சான். அப்படியா, சரி சரி, நீ வேணா ஒரு பூனையா மாறிடுறியா? அப்ப எந்த பூனையும் உன்னை துரத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிய பூனையா மாத்திட்டார். சில காலம் போகுது. அந்த ரிஷி மறுபடியும் காட்டுக்கு நடுவுல தவம் செய்யறாரு. மறுபடியும் பல நாட்கள் கழிச்சு அந்த ரிஷி கண் விழிச்சு பாக்குறாரு. இந்த சமயம் அந்த பூனை பயந்து போய் நின்னுச்சான். என்ன பூனை, ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற? உன்னையத்தான் பூனையா மாத்தியாச்சு, ஏதாவது பூனைக்குன்னு துரத்திக்கிட்டு வருதா? ஏன் இப்படி பயப்படுற சொல்லேன் அப்படின்னு சொன்னாரா அந்த ரிஷி. சாமி சாமி, என்னைய ஒரு நரி துரத்திக்கிட்டு வருது, அதான் பயந்து போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சான் அந்த பூனை. அப்படியா, சரி சரி, நீ வேணா இப்ப நரியா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைய நரியா மாத்திட்டாராம். சில காலம் ஆகுது. அந்த ரிஷியும் மறுபடியும் தவம் செய்ய போறாரு. ஒரு நாள் கண் விழிச்சு பாக்குறாரு. இப்ப அந்த நரி பயந்து போய் நின்னுச்சான். என்ன இது, வம்பா போச்சே, ஏன் இப்படி பயந்து போய் நிக்குது, என்னன்னு கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷி நரி கிட்ட ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற அப்படின்னு கேட்டாராம். சாமி சாமி, என்னைய ஒரு புலி துரத்திக்கிட்டு இருக்கு, அதான் பயந்து போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சா அந்த நரி. அப்படியா, புலி ரொம்ப பலசாலிதான், அப்ப பயப்பட வேண்டியதுதான். பேசாம நீயும் அந்த பலசாலியான புலியா மாறிடேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிய புலியா மாத்திட்டாரா அந்த ரிஷி. சில காலமும் ஆகுது. மறுபடியும் அந்த ரிஷி தவம் செய்ய போறாரு. ஒரு நாள் கண் விழிச்சும் பாக்குறாரு. இந்த சமயம் அதே புலி பயந்து போய் நிக்குது. இது என்னடா வம்பா போச்சு, என்னதான் ஆச்சுன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிகிட்ட ஏப்பா, நீதான் இப்ப ரொம்ப பலசாலியாச்சே, உன்னைய போய் யாரு பயமுறுத்த போறா, எதுக்கு இப்படி பயந்து போய் நிக்கிற அப்படின்னு கேட்டாரா அந்த ரிஷி. சாமி சாமி, காட்டுக்கு ராசா சிங்கம் அது என்னைய சண்டைக்கு கூப்பிடுது, காட்டுக்கு ராசா கூட சண்டை போட்டு நான் ஜெயிக்க முடியுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அதான் பயந்து போய் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சா அந்த புலி. ஆமா ஆமா, காட்டுக்கு ராசா சிங்கத்தை எதுக்க முடியுமா, முடியாதுதான். பேசாம நீ வேணா காட்டுக்கு ராசா சிங்கமா மாறிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அத புலிய சிங்கமா மாத்திட்டாரா அந்த ரிஷி. இப்ப அந்த புலி என்னவா மாறிடுச்சு, காட்டுக்கு ராஜா சிங்கமா மாறிடுச்சு. சில காலங்கள் ஆகுது. மறுபடியும் அந்த ரிஷி தவம் செய்ய போயிட்டாரு. ஒரு நாள் கண் விழிச்சும் பாக்குறாரு. இந்த சமயமும் அதே சிங்கம் பயந்து போய் ரிஷிய பாத்துக்கிட்டு இருந்துச்சான். ரிஷிக்கு ஒரே ஆச்சரியம். என்னது இது, காட்டுக்கு ராசாவை எதுக்குறதுக்கே இந்த காட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா என்னன்னு கேட்டுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிங்கம், உனைய போய் யாரு பயமுறுத்த போறா, எதுக்கு இப்படி பயந்து போய் நிக்கிற அப்படின்னு கேட்டாரா ரிஷி. சாமி சாமி, என்னைய ஒரு
பூனை துரத்திக்கிட்டு வருது, அதான் இங்க பயந்து போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சா அந்த காட்டுக்கு ராசாவான சிங்கம். என்னது, பூனை துரத்திக்கிட்டு வருதா? என்னதான் அந்த எலி பூனையாவும் நரியாவும் புலியாவும் சிங்கமாவும் உருவத்துல மாறி இருந்தாலும் அதோட மனசுக்குள்ள தான் இன்னும் எலி எலி எலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதான் பூனைய பார்த்த உடனே பயந்து போய் ஓடி வந்து ரிஷிகிட்ட வந்திருக்கு. ஆமா குழந்தைகளே, என்னதான் நம்ம உருவத்துல மாறினாலும் தன்னோட மனசால தன்னோட எண்ணங்களால நம்ம எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம கொண்டு வரவே இல்லைன்னா நம்ம எந்த விஷயத்திலையும் வெற்றி பெறவே முடியாது. எனக்கு தமிழ் வரலப்பா, எனக்கு ஆங்கிலம் வரலப்பா, எனக்கு கணிதம் வரவே வராதுப்பா அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணிக்கிட்டே இருக்காம, ஏன் முடியாது, என்னால எல்லாமே முடியுமே, அது எல்லாமே கத்துக்க முடியுமே அப்படின்னு நல்ல எண்ணங்களை மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையும் நல்லபடியா அமையும். எண்ணம் போல் வாழ்வு. சரியா குழந்தைகளே? நாளைக்கு வேற ஒரு கதையோட சந்திப்போம். நன்றி.